அந்த கிராஷ் நடந்த டெக்னிக்காலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பல பேர் வந்து பைலட்டாக இருக்கிறவங்க ஏவியேஷன் செக்டார் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் ஏவியேஷன் செக்டாரில் இருக்கக்கூடிய சட்டங்களை கண்டிப்பாக எல்லா சட்ட மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் அந்த சட்டங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். காரணம் என்னென்னா, தொடர்ச்சியாக நம்ம வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம், எப்படி வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோமோ, எப்படி வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இப்போ பல பேர் வந்து ஃப்ளைட்லேயும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்டேட் டு ஸ்டேட் மட்டும் இல்லாமல் இன்டர்ஸ்டேட், அதாவது ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு கூட இப்போ ஃப்ளைட்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஃப்ளைட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஏவியேஷன் செக்டர், டு பி ப்ரிசைஸ் ஏவியேஷன் செக்டரை சுற்றி இருக்கக்கூடிய சட்டங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் ஆகப்பட்டது டொமஸ்டிக் லாவும் உண்டு, இன்டர்நேஷ்னல் லாஸும் உண்டு.